வச்சு பாருங்க, நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுக்கு ஆவாத சொந்தக்காரன் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எதிரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சு போன நண்பர்கள் அவனுங்கெல்லாம் வந்து ரோட்ல நடந்து போனா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே கண்டுக்காம போயிடுவோம்ல. அந்த மாதிரிதான் இந்த கேமுமே. இந்த கேம் நம்ம எப்படி நம்ம சொந்தக்காரனை பார்த்தா கண்டுக்காம ரோட்ல போயிடுறோம், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல இருக்க பேய கண்டுக்காம இருக்கணுமா. நம்ம அந்த பேய வந்து பாக்குறது டிஸ்டர்ப் பண்றதுலாம் பண்ணா அந்த பேய் வந்து நம்மள அடிச்சிருமா. ஆனாடா என்ன கான்செப்ட், வழக்கமா பேய்ங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணும், பட் இந்த கேம்ல நம்ம பேயை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணுமா. ரைட்டு. சோ ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த கேமுக்குள்ள சொல்லுவாங்க. சோ அந்த கேமுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்டோரி இருக்கும். சோ வீடியோ பாக்குறவங்க மறக்காம இப்ப லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க அந்த போன வீடியோல கமெண்ட், ஏன்னா இவங்க போன வீடியோக்கு லைக் பண்ணியிருந்தாங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சோ இன்னும் அதுக்கு வெயிட் பண்றீங்க, நீங்களும் இதெல்லாம் பண்ணி லக்கி கமெண்டா வாங்க. Let's get into the gameplay video. ஸ்கூல் போற பையன். சோ ஸ்கூல்ல இருந்து இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு உருவம். சோ இவனை தான் வந்து நம்ம பிரிட்டெண்ட் பண்ணோம், இவனை பார்க்காத மாதிரி. சோ இப்ப வந்து இவன் குனிறான். குனிஞ்சு நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வரான். டேய் சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்றா. என்ன கேக்குறான்னா வந்து கேன் யூ see me, உன்னால என்ன பார்க்க முடியுதா அப்படின்னு கேக்குறான். நம்ம வந்து தம்பி நீ இருக்கிற இடமே தெரியலப்பா அப்படின்னு வந்து கேஷுவலா போயிட்டோம். ஏன்னா இவனை பார்த்தா நம்மளை கொன்றுவான். சோ இப்ப நம்ம சொல்றோம் ஓகே இவனை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்காம இருந்தா இவன் அவனை விட்டுருவான், இவன் வீட்டுக்கு வராம இருந்தா சரி அப்படின்னு சொல்றோம். யாரா அவன்? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்க அம்மாவை சொல்லியிருக்காங்க, செல்லம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பீட்சா இருக்குது, ஹோம்ஒர்க்ஸு எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக பீஸாவை ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், அதை மறக்காம ஹீட் பண்ணி சாப்பிடு. அது மட்டும் இல்லாம ஹோம்ஒர்க் பண்ணு, டாய்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வை. அது மட்டும் இல்லாம உன் டாய்ஸ் எடுத்து உன் பாக்ஸ்ல போட்டு வை. ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணிக்கிறேன், சும்மா வேக ஆட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் பீட்சா ஃபஸ்ட் டாய்ஸை க்ளீன் பண்ணுவான், செம்ம பயமாக இருக்கும். பாருங்களேன், நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். ஆளை கொடுத்துட்டாங்களே. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல வேலை அந்த மாஸ்டர் நம்ம வீட்டு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரல, அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி. ஓகே இப்போ நம்ம வந்து டயர்டோட வந்து நிக்கிறோம். திடீர்னு பார்த்தா அடா பாவி வண்டாட்டாவன், அட ஜெயண்ட் ஏடா வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். ஏங்க பாருங்களேன், கேன் யூ see me அப்படின்னு கேக்குறான். நோ ஐ நாட் see. எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க நண்பர்களே, எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க, அப்புறம் உண்மையிலே வந்துட்டு போறான். ஓகே நான் இவன் என்ன பண்றான் அப்படின்னா வந்து தலையை குஞ்சிட்டான். இல்ல எனக்கு தெரியல. ஐயோ 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 பிடிச்சி இருக்கு. ஏங்க இவன் வந்து டெலிபோர்ட் ஆறாங்க, அதாங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. கண்ட்ரி ஃபுல்லோ உருப்படவே மாட்டேன். ஓகே இதாங்க டாயின்னு போட்டுருப்பாங்க. ஓகே உள்ள போட்டேன். ஐயோ அம்மாடி, டேய் என்னடா அது? டேய் அந்த பொம்மை இருக்கணும் நவுறா. ஐயே சரி விடுங்க, இங்க இன்னொரு பொம்மை இருக்கு, இது எடுத்துக்கலாம். இப்ப என்ன பண்ணுவேன், மறைஞ்சு போயிட்டாங்க. சூப்பர், அப்படியே மறைஞ்சு போனோம். ஓகே குட் பை. மறுபடியும் ஏங்க நம்ம இந்த ரூம்குள்ள வந்தாலே வந்துடுறாங்க. அவன் சிறா திருட்டு பையனா இருக்கானே. எல்லாம் நல்லா தெரியுது அவனுக்கு, நம்ம எங்க போனா எப்படி வருவோம், எப்படி போனா எப்படி இது பண்ணுவோம் எல்லாம் தெரிஞ்சுதான் பயபுல பண்ணிட்டு இருக்கான். ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டார் பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்கு. சோ இதே நம்ம கொண்டு போயிட்டு அங்க வச்சிடலாம். டேய் டெலிபோர்ட் திருமுகம் எங்கடா இருக்க? டெலிபோர்ட் திருமுகங்க இவன். இல்ல இப்போதைக்கு இல்ல. நீ அப்படியே அந்த என்னங்க அந்த பொம்மை எடுக்க போனாலே வந்துடுறாங்க அவன். டேய் என்னடா நியாயம் இது? டேய் இதெல்லாம் வியாபாரம் ஆகுது. போங்க நான் போய் பிஸா சாப்பிடலான் இருக்கேன். என்னடா பிஸா சாப்பிடலாம் வந்தா இங்கே வந்துட்டான். இங்க இன்னொரு பொம்மை இருக்கு, ஸ்டார் ஃபிஷ். ஓகே வாங்க நம்ம டக்குன்னு வந்து இப்ப இந்த பொம்மை போய் வச்சுட்டு வந்துடலாம். டேய் இந்த ஸ்டார் ஃபிஷை வைக்கும் போது குறுக்க வந்து அப்படியே கொளுத்த நெரிச்சு அப்படியே வாய பிச்சு அப்படியே ஊறுகாய் போட்டுருவேன். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் VTG.